சட்டை நல்லா இருக்கு, சூப்பரா புதுசா இறக்கி இருக்கும். எல்லோ பேக்ல போடலாமா? கை செஞ்சு போடு. என்ன இங்கிலீஷ்ல போட்டிருக்கு? as I am suffering from vaccine. ஓகே, இது மட்டும் நம்ம செய்ய எத்தனை வீடியோ செஞ்சிருக்கேன், எதுக்கு செய்யவே இல்லை, எதுக்கு செஞ்சிருக்கீங்க? இல்லவா அப்படி இப்படி திடீர்னு கேட்டா என்ன சொல்றது? சூர்யா ஃபேன். ஓகே 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 அப்படின்னு சொல்றதுக்குன்னு இல்ல, பிரிண்ட் அல்கிமில இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். சோ அதுக்கப்புறம் வர படம் இதுதான், அதனால சூப்பரா இருக்கு. சொந்தமா டிசைன் பண்ணீங்களோ? அப்புறம் ஆமா, சொந்த டிசைன். இது எங்கேயுமே நீ பார்க்க முடியும். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்? சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா. ரெட்ரோ. ஓகே, ட்ரையல் பாத்துட்டியா இல்லையா? இல்லையே, நான் கொஞ்சம் கொஞ்சம் பாத்துட்டேன். ஆமா நீங்க ஆமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கிளிம்ஸ் ஃபுல்லா பாத்துட்டேன். அதான் உண்மை. இல்ல இல்ல, ட்ரைலர் நான் பாத்துட்டேன். ஏன்னா ஸ்கிரீன் கிராப்ஸ் எடுத்து என்னோட சோஷியல் மீடியா போடுறேன்னு சொல்லிட்டு பாத்துட்டேன். கங்க்ராச்சுலேஷன், உங்க பேஜ் திரும்பி வந்துருக்கு. ஆமா, டிக்டாக்ல திருப்பி we are back. உங்க பேஜ் பேர் சொல்லுங்க. பேசிக் ஸ்ட்ரீம்ஸ். ஆமா ஆமா, படங்கள் சம்பந்தப்பட்ட நியூஸ் அப்படிதான் வரும். சரி, அப்ப அதுவும் நம்ம லிங்க் போட்டுருவோம் அப்புறமா. தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. அது வந்து படம் நியூஸ் மாதிரி தான், அதை நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, பாப்போமா? ட்ரைலர் பாப்போமா? ட்ரைலர் ஒரு பவர் பேக்டா இருக்கு. வெல்கம் வெல்கம் வெல்கம். 10 நிமிஷத்துல மான் கறி பிரியாணி ரெடி. மான் கறி பிரியாணி அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ரெட்ரோ. வாவ், ஓகே, செம்மையா இருக்கு. ஓட்டிலாமா? ஓட்டிலாமா? ஓட்டாம் ஓட்டாம். அவர் மேல லவ் டு வாக். அது ஸ்வஸ்திகா. டேய், பஞ்ச் பத்தியா? போய் இந்த சண்டை போய் திடீர்னு பீஸ் டெமோக்ரசி எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கடா. இவரு இருக்காரு, ஜோஜு ஜார்ஜ். ஜோஜு. இது போய் சரியா வரல. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கல்லூரி ஓடித்தணும். வா, நான் இடப்பட்ட எங்க வாழ்க்கை இந்த லுக் செம்மையா இருக்கு. ஆமா, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கம் மாத்திருச்சு. மிஸ்கின் சொல்ற கதையை இவரு சொல்றாரு. அடிதடி ரத்தம் எல்லாம் என்ன விட்டு போல தம்மம். எப்போ வருவோம்? எப்போ வருவோம்? கொம்பு. சிறப்பான தரமான சம்பவம் நீ பாத்தீங்க. பஞ்சு பத்தியா? பல்சையும் பிடிச்சிட்டான். இன்னும் என்னென்ன ஆட்டம் ஆட போறான். ஊரே கை கொடுத்து வீட்டு பயங்கரமா. இதான் அந்த படத்துல வர ஸ்டைல் பஞ்சுன்னு பொழந்துரும். தட்டுன பொழந்துருச்சு. தட்டுன ஸ்ரேயா. பொழந்துரும். தட்டுன பொழந்துருச்சு. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு அந்த ஒருத்தன். இந்த பாட்டு செம்மையா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுடா. ஒரு 10-13 வாட்டி கேட்டிருப்பேன் நினைக்கிறேன். அன்பு மவனே, டேடி இஸ் கமிங் டா. ஐயோ செம்மையா இருக்கு. சீரியஸ்லி I'm just seriously. என்ன போடுச்சு பாத்தியா? ட்ரைலர் பை அல்போன்ஸ் புத்ரன். ஆமா, ட்ரைலர் எடிட் பண்ணது அல்போன்ஸ் புத்ரன். ட்ரைலர் மட்டும் தான் அவர் எடிட் பண்ணாரா? நான் படமே அவர் தான் எடிட் பண்ணாரு. இல்ல, அவர் எடிட்டர் நினைக்கிறேன். வேற எடிட்டர். அதனால தான் எனக்கு அவர் எடிட் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். ஓ, அப்ப ட்ரைலர் மட்டும் தான் எடிட் பண்ணிருக்காரா நம்ம அல்போன்ஸ்? பிரேமம். ஆமா, தெரியும். அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். அவங்க அந்த நாளைக்கு அந்த டைம்ல இருந்து அவர் ஹெல்ப் பண்ணிருக்காரு எடிட் பண்றதுக்கு. வாத்துக்க எனக்கு எப்படி தெரியும்னா, முதல்ல இது பாத்துட்டு இருந்தேன், ஆடியோ லான்ச் பாத்துட்டு இருந்தேன். அப்ப கார்த்தி சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஆடியோ லான்ச் நடந்தது எல்லாம் எனக்கு என்னன்னு தெரியும். ஏன்னா எக்ஸ்ல ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் க்ளோஸா. சோ நான் வீடியோ பாத்துட்டு இருந்தேன் யூடியூப்ல. ஓகே. சோ ஒருத்தர் பேசுறப்ப என்ன பேசுற அந்த ஹைலைட்ஸ் மட்டும் போட்டுட்டே இருப்பாங்க. சோ மூவி க்ரூ ஃபாலோ பண்ணுவேன். சோ அதுல வந்துட்டே இருக்கும். இல்ல, அதுல சொல்லுவாரு அவங்க அப்பா தான், அவர் தான் எல்லாம் அவங்க அப்பா எல்லாம் போட்டுருவாரு தானே எல்லாம். ஆமா, அவங்க அப்பா மிந்தில இருந்து நடிச்சிட்டு இருக்கல, அவங்க அப்பா 3வது படமா. டேங்க அப்பா, ஞாபகம் இருக்கு, தப்பா சொல்றேன்னா அப்படின்னு அவர் சொன்னாரு ஸ்டேஜ்ல.
லைட்டா ஞாபகம். தப்பா சொன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுவாங்க, அப்ப தெரிஞ்சுக்கலாம். தப்பு எது ரைட் இப்பெல்லாம் மன்னிக்க மாட்டேன்றாங்க. சோ மெயின் திங் ஸ்டார்டிங்கே பாத்தியா என்னது the way that Surya carrying him the whole trailer it's like he just waiting for this movie மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் கேட்டுட்டு இருந்தேன்ல, இந்த வந்துட்டேன்னு சொல்லி. தலைவரோட டைலாக் என்னது, சிறப்பான தரமான சம்பவங்கள் இனிதான் நான் பார்க்க போறேன் அப்படின்னு ஆடியன்ஸே சொன்ன மாதிரி இருக்கு. கார்த்திக் சுப்ராஜ் படம் தானே? ஆமா அது கார்த்திக் சுப்ராஜ். இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? பார்க்கலாம். எனக்கு ஐ ஃபீல் லைக் டூ மெனி, அதாவது அவங்க கதை சொல்லவே இல்லை. ஆமா, இதுதான் கதைன்னு நீ கெஸ்ஸே பண்ண முடியாது. they put all the frames here and there and ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே எனக்கு என்ன தோணுதுன்னு நான் சொல்றேன், அது கரெக்டா இல்லையான்னு பின்னாடி பாத்துக்கிறேன். மறுபடியும் இன்னொரு பாக்குறப்போ நீ என்னன்னு சொல்லு. சூர்யா ஒரு ஃபைட்டர், அது எதை வச்சு சொல்றேன்னா தட் பஞ்சஸ், அவன் பின்னாடி வைக்கிற அந்த கைக்கு வைக்கிறது, சண்டை போடுறப்பெல்லாம் பார்த்தோன்னா ஏதோ ஒரு ஆர்ட்ல ஹி இஸ் சோ குட். என்ன குங்ஃபூ அது பேர் எது வேணா வச்சுக்கோ, ஆர்ட் ஃபார்ம் என்னன்னு தெரியல. ஏன்னா ஹி இஸ் வெல் வெர்ஸ்ட் இன் மார்ஷியல் ஆர்ட். ஓகேயா? சோ அந்த மார்ஷியல் ஆர்ட் சின்ன வயசுல இருந்து அவன், ஏன்னா சின்ன வயசா வந்துச்சு அந்த ட்ரெயின்ல குத்துறது வந்துட்டு சின்ன பையன் தான் குத்துவான். அது அப்படியே வளர பார்த்தோன்னா அந்த அளவுக்கு நோட் பண்ணீங்களா நீங்க ட்ரெயிலர்? அத்தனை பார்த்தேன்டா, நல்லா பார்த்தேன்னா சக்சன் குத்துறது வந்து சின்ன பையன். அது அப்புறம் பின்னாடி போய் கட் ஷாட் பண்ணி கஷ்டம் பார்த்தா கதை பெரிய சூர்யா குத்திக்கிட்டு இருப்பான். இன்னொன்னு என்ன நோட் பண்ணேன் அப்படின்னா, ஷீஸ் அ டாக்டர், வெட்டினரி டாக்டர். ஏன்னா உட்காந்துருக்கு பின்னாடி பார்த்தோன்னா அந்த மான் மிச்ச விஷயங்கள்லாம் இருக்கும். சோ ஷீஸ் அ வெட்டினரி டாக்டர். ஒரு ட்ரெயிலர் வச்சு இவ்வளவு கண்டுபிடிச்சிங்களா? ஆமா. இப்போ இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க. அவளுக்கு வந்துட்டு சண்டை பிடிக்கல, சோ இவ சண்டை விடுறேன்னு சொல்லிடுறான். அது தெரியும், ஏன்னா அது வந்து கத்தி தூக்கி வீசும்போது இன்னொரு டைலாக் வரும், நான் விடணும்னு பாக்குறேன் இடம்ல. அந்த ஒருத்த வந்துட்டு சட்டை இல்லாம உட்காந்துருந்தானே, அவன் சொல்ற டைலாக் நீ நல்லா நோட் பண்ணனா, அவங்க அந்த ரிச்சுவல் அந்த ஃபைட்டை ரொம்ப நாளா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, திடீர்னு ஸ்டாப் பண்ண சொல்லிட்டாங்க போல இருக்கு. தெரியும் சட்டானி, ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் சட்டானி. அட்டானி தெரியல, பயங்கரமா இருக்கு. மேக்கப் ஒரு காரணம் தான், மேபி அதுல பாடி லாங்குவேஜ், பேசுற விதம், பாஷை அப்படி தெரியவே இல்லை எனக்கு தெரியாது. நான் வந்து அவர் அந்த ஓடியோ வச்சு பாத்துட்டு இருக்கும்போது தான் சொன்னாரு இவரு சட்டனி. நான் எக்ஸ்ல பாத்துட்டு இருந்தப்ப அப்படிதான் தெரியுது இல்லை, எனக்கு ட்ரெயிலர் ரொம்ப யாரோ புது நடிகர் போல வில்லனா போட்டுருக்காங்க அப்படின்னு. சோ அப்ப சொல்லுவான் அந்த ஒரு ஆளை கூப்பிட்டுட்டு வா. தட் மீன்ஸ் சூர்யாவை திருப்பி சண்டைக்கு வர சொல்றான். அந்த ஃபைட்ல யார் வின் பண்றாங்கிற மாதிரி தான் த ஒன். அதாவது அந்த பாட்டு நீ நல்லா நோட் பண்ணுனா ஃபர்ஸ்ட் இதுலயே அந்த 4 லைன்லயே அதை சொல்லிடுறாங்க. அந்த லிரிக்ஸ் பார்த்தனா எப்படி வருதுன்னா, லிரிக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் செம்ம எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு நான் வந்துட்டு இந்த பாட்டு ஒரு 13-14 தடவை கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கார்ல வரப்ப கேட்டு லூப்ல இந்த பாட்டு தான் ஓடிச்சு. ஏன்னா சோ இந்த பாட்டு எப்போ வருதுன்னா கன்ஃபார்மா அவன் இருந்துச்சு இந்த நடந்து வரப்பதான். ஓகே. சோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா அந்த சண்டைக்கு அவன் ரெடி ஆயிட்டான் அப்ப வர பாட்டு. சோ அப்ப அந்த பாட்டுல அவனை பத்தி சொல்றாங்க. அதுதான் நான் அதனாலதான் திருப்பி கேட்டேன். ஒரு தீயில சொல்ல எடுத்து ஒளி போடுற கையெழுத்து அந்த ஒருவன் வந்துட்டாண்டி அப்படிங்கிறாங்க. அவன் வந்தான். பல போர்படை இருக்கலாம், மீன்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்கலாம். எதிர்பார்த்தது இவனதான், இவன் தான் வேணும்னு எதிர்பார்க்கிறாங்க. அந்த ஒருவன் வந்துட்டாண்டி அவன் தான். காலம் அவன் மூச்சரிய, மயிர்காலும் கூச்சரிய, தட் மீன்ஸ் குஸ்பம்ஸ் வச்சவன் வந்திருக்காண்டி. சோ தட் மீன்ஸ் ஹி அரைவ்ட் ரெடி. சூர்யா அரைவ்ட் ரெடி, சண்டைக்கு ரெடி ஆயிட்டான். அதுக்கப்புறம் வர லிரிக்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா எல்லாமே அவனை பத்தி சொல்ற விஷயம். பயந்துட்டேன். நீங்க அப்படியே 3 இதுல ட்ரைலர் ரிவ்யூவா சாங் ரிவ்யூவா? இல்ல சொல்றேன் அதோட அப்பா அதோட முடிச்சிட்டேன். இல்ல ஏன் சொல்றேன் நான், இப்ப நீ இந்த இதை பாக்குறப்போ உனக்கு அது மேட்சிங்கா இருக்கும். வெல்கம் நல்லா இருக்கு. ஜோதிகா அண்ட் சூர்யா பிரதன்ஸ். அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? வேற மாதிரி இருக்கு. கேரளா மலையாளி. ஓ சூர்யாவா? இல்ல நான் ஜெயராமா சொன்னேன். இவரு வந்துட்டு தூத்துக்குடி பாஷை. போர் கொடுக்கிற போதை இருக்கு, போர் கொடுக்கிற போதை சண்டை அதுங்களா பீட்டுக்கு ஏற்ற மாதிரி. தெரிஞ்சிட்டேன், எதுவுமே சரியாவில்லை. அடிதடி கட்ட பஞ்சாயத்து ரத்த கல்லூரி ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். எனப்பட்ட எங்க வாழ்க்கை அவளை கிட்டத்தட்ட ஒரு புத்தராகும். அவரை புத்தரா அரக்கணும் என்ன அரக்கணும். இது மிஸ்கின் சைக்கோபத் சொல்லுவாங்க.
பாரி தம்மம்மா தம் எப்போ வருவான்? அத்தை வேற சொல்லுவான். சிறப்பான தரமான சம்பவம் ஐய சுத்தி அடிக்கணும். நான் ஒன்னும் அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த சுத்தி செவுரு குத்துறது அதே மாதிரி இப்படி செய்யும். இப்பதான் நாட்டை ஆட போறானோ. நாளை ஊரே கை குத்து. சண்டை உள்ள போட்டுக்கிறேன். அவன் ஆரோ எங்க விடுறான்னு பாத்தியா? அவன தலைகீழ கட்டி அடிக்கிறத பத்தியா? அந்த பாட்டை சூர்யா தான் பாடி இருக்கு. என்ன பாட்டு? லவ் டிட்டா. உண்மையான போர் வரணும்னு தான் காத்திருக்கோம். போய் சீக்கிரம் வர சொல்லு. அந்த ஒருத்தன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான். எப்படின்னா அந்த சண்டையில தோக்குறவன அங்க கட்டி போடுவாங்க. வந்து மேட்சா? அவரோட மாடல் சொல்லி சூப்பர். ஒரு பட்டாப்பூச்சி பார்க்கலாம். பயங்கரமா இருக்குல்ல. ஏதோ சொல்ல வராங்க, ஒரு சம்பவம் உள்ள ஒளிஞ்சிருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. எனக்கு இதெல்லாம் ஜஸ்ட் அசம்ஷன்ல தான் சொல்றேன். ஏன்னா ஒளிச்சு வச்சிருக்காங்க. நீ கதையை கண்டே பிடிக்கூடாதுன்னு தான் கட் பண்ணிருக்கானுங்க. அல்போன்ஸ் புத்திரன் முன்னாடியே சொல்லிட்டாரு போல இருக்கு, எனக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். ஆனா யாருக்கு எதுவும் தெரியாது, எல்லாம் தியேட்டர்ல வந்து பாத்துக்கிட்டோம் அப்படின்னு. ஆனா இப்ப அது ஒரு சீசன் ஆச்சு, இப்ப அது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. இப்போ அதான் இந்த பீட்டுக்கு ஏத்த மாதிரி கட் பண்றது, பாட்டோட கட் பண்றது. குட் பை டக்லி அப்படிதான் வந்துச்சு. குட் பை டக்லி அவர் தான் ஆரம்பிச்சான்னு நினைக்கிறேன், பாட்டோட கட் பண்றது தானே. ஆமா, இந்த பாட்டோட விஷாலும் இது தானே, அதுல இருந்து ஆரம்பிச்சு பாட்டோட கட் பண்றது. ஆமா ஆமா, நல்லா இருக்கும். ஆனா பீட்ல அட்டி பிரிச்சிருப்பாங்க. அன்னைக்கு சொன்னேன் போன ரியாக்ஷன், எனக்கு அந்த மாதிரி ரொம்ப பிடிக்கும். இதோட கட் பண்ண கிரியேட்டிவா இருக்கும் பார்க்க. எக்ஸ்பெக்டிங் திஸ் டு பி அ கிரேட் சக்சஸ் டு சூர்யாலா. ஏன்னா அப்பதான் ஒரு பிரேக் இருக்கும் ஏன்னா கெரியர்ல. அந்த பிரேக் வரப்பதான் அவர் நல்லா தானே நடிக்காரு. எல்லாருக்குள்ளயும் ஒரு கனவு இருக்கதா செய்யுது, ஆனா அந்த கனவை சரியா கணிக்கணுமே. ஆனா கமல் ஒரு இன்டர்வியூல சொல்லுவாரு, யாராலையுமே அந்த படம் வெற்றி பெறுமா தோல்வி பெறுமான்னு கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு ஆள் இருந்தா என்கிட்ட கூப்பிட்டுவாங்க. ஏன்னா எல்லாருமே வெற்றியை நோக்கி அந்த படம் வெற்றியை அடைஞ்சிரும்னு நம்பிதான் போயிடுவோம். அவரும் எத்தனை படம் செஞ்சிருப்பாருல கமலம். எவ்வளவு படம். ஓகே, இது வந்து நம்ம கொமர்ஷியல்ல செய்யறோம், இது பப்ளிக்காக, இது ஆடியன்ஸ்க்காக செய்யறோம், இதுக்கு நல்லா வரும். சில படம் ஓடாதுன்னு தெரிஞ்சே எடுத்திருக்காரு. அது ஓகே. ஆனா இது வந்து ஓகே, கொஞ்சம் மாஸ் இதெல்லாம் போட்டு ஆடியன்ஸ்க்காக செய்யறோம்னு சொல்லி ஓடாது அவரு யோசிப்பாரு, என்னடா நம்ம கணக்கு போட்டோம் தப்பாயிடுச்சு. தட்ஸ் தி மேஜிக் ஆஃப் சினிமா. ஐ அம் சோ எக்ஸைட்டட். பூஜா ஆக்டே வேற அழகா தான் இருந்தாங்க. அந்த கனிமா சாங் என்ன வைரலா போயிட்டு இருக்கு. டிக்டாக் திறந்தாவே வந்துடுறாங்க, இன்ஸ்டாகிராம் திறந்தாவே வந்துடுறாங்க, ஸ்டெப் போட்டு வந்துடுறாங்க, கையை தூக்கிட்டு டேய் ஓரமா போங்க. சந்தோஷ் நாராயணன் பத்தி பேசாம இருக்கும். எல்லா பாட்டுமே சூப்பரா இருக்கா. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு அந்த அந்த ஆல்பமே நல்லா இருக்கிற மாதிரி. அதான் சொன்னேன், சூர்யா ஒரு பாட்டு பாடியிருக்காரு, அந்த லவ் டிடாக்ஸ். இன்னைக்குதான் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதனால தான் எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு வந்து அந்த கனிமா பாட்டு தெரியும், அந்த இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், அந்த ஜெயில அந்த பாட்டு சூப்பரா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மூணாவது வந்து அந்த துவான், அது 3 பாட்டு எனக்கு தெரியும். இப்ப நீங்க என்னமோ இது சொன்னீங்களா, அதுதான் எனக்கு தெரியும். டிடாக்ஸ் அந்த மாதிரி தான் வந்துச்சு. கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது போச்சு. ஆமா, சூர்யா தான் பாடியிருக்காரு. அப்ப நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன படம் செஞ்சாலும் அதுக்கு போடுவீங்களா இல்ல ரெட்ரோ மட்டும் தானா? டிபெண்ட்ஸ். உனக்கே தெரியும், நம்ம போற எல்லா வீடியோக்குமா வியூ வருது. ஆமா, சிலதுக்கு வர மாட்டேங்குதுல. சமுத்திரக்கனிக்கெல்லாம் செய்ய மாட்டீங்களா? சமுத்திரக்கனிக்கு செஞ்சா யாரா ஆகுவா? நீ தாங்கயா. நான் வாங்குவேன், சமுத்திரக்கனி பிடிக்கும். சரி, உனக்காகவே செய்யறேன்டா.